அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுக தாவேக இடையேதான் போட்டி அப்படின்னு விஜய் ஏற்கனவே கூறியிருந்தார். திரு பண்டுட்டி ராமச்சந்திரனும் மூத்த தலைவரும் அவரும் இதே கருத்தை பிரதிபலித்திருக்கிறார். தாவேக களத்துக்கு வந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமடைந்து விட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்வட பேசுவின் பேசுபொருள். திமுக அதிமுக விஜயின் முதல் குறி யார் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், 50 ஆண்டுகாலமாக இருக்கக்கூடிய இருதுருவ அரசியலின் தன்மை தமிழ்நாட்டில் மாறப்போதா இல்லை மாறி இருக்கா? திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் திரு இபிஎஸ் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, இபிஎஸ் பலவீனம் அடையணும் அப்படின்ற அவருடைய எதிர்பார்ப்பில் அந்த கருத்தை சொல்கிறாரா, இல்லை களச்சூழல் அப்படிதான் இருக்கா? திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு தான் இருக்கா? மாறப்போதா? நிச்சயமா அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த முதல் தேர்தல்ல 100% கிடையாது. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்ம ஒரு சின்ன புள்ளி வரும் சார், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரே காட்டாத ஒரு கட்சி 20% ஓட்டை பெற்றிருக்கு. அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த 20% ஓட்டை போட்டவர்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழகியவர்கள். அந்த 20% ஓட்டு அவர்கள் பக்கம் ஏற்கனவே ஒரு சேவாய் இருக்கு. இது போக பாஜக கூட்டணி ஒரு 11% ஓட்டை பாஜக தனித்து அந்த கூட்டணியில வாங்கியிருக்கு. பாஜக கூட்டணியாக ஒரு 18% எடுத்திருக்கு. அந்த கூட்டணிக்குள்ள கணக்குகள்ல முரண்பாடுகள் இருக்கு. ஆனா பாஜக தனித்து ஒரு 11% ஓட்டு எடுத்திருக்கு. இது இரண்டும் சேர்த்தாலே ஒரு 31% ஓட்டு வருது. அப்ப குறைந்தபட்சம் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு ஓட்டு கூடணும். இதை விட நாடாளுமன்ற தேர்தலில் ஓங்கின ஓட்டை விட பிஜேபியோட ஓட்டு குறையணும். நம்ம அந்த கணக்குக்கெல்லாம் போகாட்டா கூட ஒரு 30% ஓட்டு இப்பவே பாக்கெட்ல இருக்கலாம். ஆனா அதை மீறி விஜய் 2வது இடத்துக்கு வந்துருவாரு அப்படிங்கிறதே அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா விஜய்க்கு ஒரு இலக்கு இருக்கு. முதல் தேர்தல்ல நம்ம திமுகவுக்கு எதிராக தான் இருக்கோம் அப்படிங்கிறத கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்புலதான் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை விஜயும் பேசுறாரு. இன்றைக்கு அந்த கூட்டணிக்குள் இடமில்லை என்று சொன்னவுடன் அரசியல்ல சீனியரான பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் அந்த கருத்தை அதனாலதான் முன்வைக்கிறாங்களே ஒழிய, அதிமுகவுக்கு என்று ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி. அந்த 20% பிரதமரே இல்லாம, பிரபலத்தன்மை உள்ள வேட்பாளர்கள் இல்லாம, யாருமே இல்லாம எடுத்த ஓட்டு தான் அது. இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இதுக்குள்ள இருக்கு சார். அதாவது நம்ம பார்த்தோம்னா ஒரு பொது எதிரிங்கிறது திமுக. அந்த பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு இன்னைக்கு 3 முனைகள்ல இருந்து எதிர்த்தாக்குதல் வருது. ஒன்று தாவேகா தரப்பு, இன்னொன்று அதிமுக தரப்பு, இன்னொன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தரப்பு. அப்போ ஒரு பொது எதிரி இயல்பாகவே பலம் பெறாரு. திமுக பலம் பெறும், அந்த எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் சிதையும். அதை நம்ம இன்னொரு கோணத்துல யோசிச்சு பார்த்தோம்னா, திமுகவும் பாஜகவை திட்டுது, தமிழக வெற்றி கழகமும் பாஜகவை திட்டுது, நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானும் பாஜகவை தான் திட்ட போறார், மத்திய மாநில அரசுகளை தான் விமர்சிக்க போறார். அப்ப இயல்பாகவே அந்த அணிக்கும் ஒரு ஓட் பேங்க், ஒரு வலதுசாரித்துவ ஓட்டு திரட்டல் ஒரு வகையில கை கொடுக்கலாம். இது போக அதிமுகவுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு அது பலம் குன்றிய நிலையில கூட அவர்கள்ட்ட மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கும் சேர்ந்து அது 2வது இடத்தை கண்டிப்பாக திமுக வெர்சஸ் அதிமுக களத்தை நகர்த்தும். தாவேகா முயற்சிக்க மட்டும்தான் முடியுமே ஒழிய முதல் தேர்தலிலேயே 2வது இடம் வந்துவிடும் என்பது அந்த அணியை இப்பொழுதே அவர் கட்டமைக்க முயற்சிக்கிறாரு. அந்த கட்டமைப்பினுடைய பலனா வரக்கூடிய வார்த்தையா தான் பார்க்க. இதுல 2 கேள்வி. முதல் கேள்வி, இந்த அரித்மெட்டிக்கா சொல்றீங்கல்ல, ஏற்கனவே அதிமுக இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் படி வச்சிருக்கிற 20%, அப்புறம் பாஜக பெற்றிருக்கிற 11%, அப்படி கூட்டினா ஒரு குறைந்தபட்சம் 30%. அரித்மெட்டிக்கா நாடாளுமன்ற தேர்தல இருந்து அப்படியே அது கன்வெர்ட் ஆயிருமா சட்டமன்ற தேர்தலுக்கு? இந்த பெர்சன்டேஜ் சட்டமன்ற தேர்தலுக்கு என்று வரும்பொழுது அதிமுகவுக்கு இதோட ஓட்டு கூடுதானா? ஏன்னா நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல நாம தொடர்ச்சியா நான் பல இடங்கள்ல சொல்றதுதான், எந்த ஒரு வேட்பாளர் கூட பிரபலமான வேட்பாளர் இல்லை. ஆனா சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் களத்துல இருப்பாங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தலை ஒரு ஒப்பீட்டுக்கு எடுத்துக்கிட்டா பாஜக எவ்வளவு பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களை நிறுத்துறாங்க. திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி எல்லா அண்ணாமலை போன்றவர்கள் தொடங்கி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொடங்கி பல ஊர்கள்ல பிரபலங்களை நிறுத்துறாங்க. ஆனா அதிமுக வேட்பாளர்கள் யாருமே பிரபலத்தன்மை கொண்டவங்க இல்ல, உள்ளூர்ல ஓட்டு வங்கி கொண்டவர்களும் இல்ல. விட்டது எல்லாமே இயல்பான எளிதான, வேற ஆள் கிடைக்காம எப்படியும் தோற்று விடுவோம் என்று தெரிந்து அவர்கள் ஒரு சுய பரிசோதனை என்பதை தாண்டி அவ்வளவுதான் முடிஞ்சது அந்த தேர்தல்ல. ஆனா சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை. சட்டமன்ற தேர்தல்ல மாவட்ட செயலாளர்கள் தீவிரமா களப்பணி செய்வாங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் களத்துல இறங்குவாங்க. அதாவது சார், ஒரு தேர்தல்ல வெற்றியும் தோல்வியும் ஒரு ஸ்டாலின் அலை, ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அலை, ஒரு வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய அலை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அலைங்கிறத தாண்டி
உள்ளூர்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய செயல் வீரர்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல. இன்னைக்கு ஏன் நம்ம ஓபிஎஸ் ஒரு பெரிய விவாத பொருளா எடுத்து பேசுறோம்னா, அவர் தன்னை தேர்தல் ரீதியாக தொடர்ந்து அதிமுகவுல இருந்து ப்ரூவ் பண்ணவர். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் முன்னாள் அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் 65 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு அந்த கட்சிக்கு இருந்து ஒரு 4 பேர் எதிர் திசையில இருக்காங்க. 61 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 61 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதியில என்ன பண்ணிருப்பாங்க? ஒவ்வொரு ஊர்ல நிழற்குடையில தொடங்கி அங்கன்வாடி மையத்தை தொடங்கி வைத்தது வரை பல ஊர்கள்ல பண்ணிருப்பாங்க. அந்த 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 ஊர்கள்ல அவர்கள் செய்த ஓட்டுகள்லாம் திடீர்னு ஒரு விஜய் வந்த உடனே இத்தனை நாள் இருந்த பரிச்சயத்தை விட்டுட்டு புதுசா ஒரு மாற்று கட்சி வந்துருச்சு, மாற்று வேட்பாளர் வந்துட்டாரு அப்படின்னு அவங்களை தேடி போக மாட்டாங்க. ரெண்டாவது கேள்வி, 2019, 21, 24 இந்த 3 தேர்தலுமே பாஜக எதிர்ப்பு அப்படின்னு மையப்படுத்தப்பட்டு தான் தமிழ்நாட்டில் சந்திக்கப்பட்டிருக்கு. இந்த முறையும் பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில தான் இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. அப்போ 2021 பாஜகவோடு அதிமுக கூட்டணியில இருந்துச்சுனாலும் இந்த முறை விலகி மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ பாஜக எதிர்ப்புன்னு நிற்கக்கூடிய திமுக, திரு சீமான், திரு விஜய் அப்படின்னு வரும்போது திரு விஜய்க்கு அங்க பிளஸ்ஸா மாறி அதிமுகவுக்கு அது பின்னடைவை கொடுத்துறாதா? இல்ல, ஒரு பொது எதிரியே தானே சார். இப்ப திமுகவுக்கு என்ன சொல்றோம், நம்ம திமுக ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கு. அதை வீழ்த்தக்கூடிய இடத்துல 3 கட்சிகள் நிக்கிறாங்க. அப்ப அந்த மூன்று கூறுகளாக எதிர் ஓட்டுகள் சிதைய போகுது. அது திமுகவுக்கு சாதகம். அதே மாதிரிதான் பாஜகவை திட்டக்கூடிய இடத்துல இந்த 3 கட்சிகள் இருக்காங்கல்ல. மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியை விமர்சிக்கிற இடத்துல விஜய் மட்டுமே அதை பேசல. இன்னைக்கு பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலமே இன்னைக்கு ஒரு வழி இல்லாவிட்டாலும், பொருந்தும் கூட்டணியாக இருந்தாலும் பொருந்தா கூட்டணியாக இருந்தாலும், அதிமுக பாஜக அலையன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு தேதிக்கு அதிமுகவுக்கு நல்ல சேஃப் ஜோன் தான் நான் பாக்குறேன். ஏன்னா திமுகவும் பாஜக திமுகவும் பாஜக எதிர்ப்புல தான் இருக்கு. ஆனா திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, திரு சீமானும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதிமுகவும் பாஜகவும் இருக்கு. அப்ப நமக்கு இன்னொரு சாய்ஸ், பெட்டர் ஆல்டர்னேட்டா திரு விஜய் பாஜக எதிர்ப்பையும் விரும்புகிறாங்க. ஆனா திமுகவும் வேண்டாம், திரு சீமானும் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு விஜய் ஒரு சாய்ஸா இருப்பார்ல. அதைத்தான் திமுகவே காலி பண்றாங்கல்ல சார். கிரவுண்ட்ல பாஜகவோட பி டீம் சொல்லக்கூடிய விமர்சனங்களில திமுகவே முன்வைக்கிறாங்கல்ல. நிறைய திமுகவினர் விஜய்க்கு ஓட்டு போடுறது அபாயகரமானதுன்னு இவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்ப அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஓட்டை அவங்க தடுக்க முயற்சி பண்றாங்க. ஒன்று. இன்னொன்று, விஜய் நம்புறது இளைஞர்கள் பலம். அதிமுக இளைஞர்களே இல்ல. அது அக்னீஸ்வரன் சார் ஏத்தாலும் ஏத்துக்கிட்டாலும் அதுதான் உண்மை. அக்னீஸ்வரன் சார் திட்டினா கூட பிரச்சனை இல்ல. ஆனா அதுதான் உண்மை. அவரும் இளைஞர் தானே. அக்னீஸ்வரன் சார் இளைஞர் தான், அது பிரச்சனை இல்லை சார். விஜய் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து 8 ஆண்டுகள் ஆகுது சார். இந்த 8 ஆண்டுகள்ல இளைஞர்களை ஒரு வசீகரமிக்க ஒரு இளைஞர் கூட்டத்தை திரட்டுகிற எந்த விஷயத்தையுமே அதிமுக செய்யல. அக்னீஸ்வரன் சார் வேண்டுமானால் மறுக்கலாம். விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு கூட ஒரு பள்ளி கல்லூரிகள்ல போய் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது கூட பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள் நடத்தினது கிடையாது. அப்புறம் எப்படி விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை இன்றைய தலைமுறைக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. சோ இப்ப இயல்பாகவே இளைஞர்கள் ஓட்டு அவங்களுக்கு இல்ல. அப்ப திமுகவுக்கு இப்ப இளைஞர்கள் ஓட்டு போகணும். அதைத்தானே விஜய் இப்ப திருப்பி கொண்டு போறாரு, தன் பக்கமா இழுத்துட்டு போறாரு. சோ இது அதிமுகவுக்கு பலவீனமான தேர்தலா இருக்காது. திமுகவுக்கு எதிராக ஒரு ஃபைட் கொடுக்கிற இடத்துல அதிமுக இருக்கும். ஒருவேளை அதிமுக அசந்தால் மட்டும்தான் விஜயால அந்த இடத்தை நெருங்க முடியுமே ஒழிய, இன்னொன்று அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உள்கட்சி யுத்தங்கள், ஓபிஎஸ் அவர்களை தாவேகா பக்கம் அவர்களே நகர்த்துறதா இருக்கலாம், டிடிவி தினகரன் குறித்து மாறுபட்ட பதில்களை சொல்றதா இருக்கலாம். இப்படி ஒரு வலுவான அணியை விஜய் கட்டமைத்து விட்டால் மட்டும்தான் அந்த இடத்தை நோக்கி அவர் நகர்றதுக்கான பாதையை அதிமுகவே கொடுக்கிற மாதிரி. திரு பிரியன், இப்போதைக்கு இருமுனை போட்டி, இருதுருவ அரசியலுக்குள்ள அதிமுக இடத்தை நகர்த்திட்டு திரு விஜய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு திரு இப்போ அடிப்படையாக தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல ஆக்சுவலாக அதாவது 4 முனையாக இப்போ இருக்கு. ஆக்சுவலாக அந்த 4 முனையில் திமுக, சீமான் அவங்க 2 பேரும் இருப்பாங்கன்றது ஓகே. இது அதிமுக பாஜக ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி அமைச்சு 2-3 மாதம் ஆச்சு. அதில் யாருமே சேரலை இதுவரையும். அதிலிருந்து ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன அணிகள் இருக்குது. ஆனால் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறார் எடப்பாடி, நாங்கள் பாஜகவோட இருக்கோம், அது என்டிஏ கூட்டணி, பாஜகவில் சில அணிகள் இருக்காங்க, சில கட்சிகள் இருக்குது அப்படின்றார். ஸோ அவருக்கே அந்த அந்த அணியே பிரித்து பார்க்குறாரு அவர். ஆக்சுவலாக அந்த அணியே பிரிக்கிறார். ஸோ அந்த அணியில் இனிமேல் வர கட்சிகள் பாஜக அணியில் சேருவாங்களா இல்லை என்டிஏ அணியில் சேருவாங்களான்னு எடப்பாடி தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆக்சுவலா அந்த கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு பாஜகவுடைய. இனிமே வரப்போற கட்சிகள் பாஜக அணியில சேருவாங்களா என்டிஏ அணியில சேருவாங்களான்னு எடப்பாடி தான் கன்ஃபார்ம் பண்ணணும்ன்றேன். அவரே 2ஆ பிரிச்சிட்டார். அதை நாங்களும் பாஜக இருக்கிறது என்டிஏ அணி, பாஜக தனி அணி வச்சிருக்காங்க, அதுல சில கட்சிகள் இருக்காங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கு, பாஜகவோடு சில அணிகள் கூட்டணியில இருக்காங்க. அது என்ன இப்போ 2ஆ பிரிக்கிறீங்கல்ல? ஏன் பிரிக்கிறீங்க 2ஆ?
நீங்கள் தினகரனையும் ஓபிஎஸ்சியும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கணுன்ற காரணத்துக்காக அதை பிரிக்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்கள என்டிஏல சேர்க்க மாட்டேன்ற ஒரு நோக்கத்துக்காக அதை பிரிக்கிறீங்க இல்லையா? இனிமேல் உங்ககிட்ட வரப்போகிற கட்சிகள் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதிமுகவோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். நம்ம வந்து அதிமுகவுக்கும் விஜய்க்கும் நம்ம ஏன் வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏன் வருதுன்னா, ஏன்னா அவங்க 2 பேருமே 2வது இடத்துக்கு போட்டி போடுற நிலையில தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ தற்சமயத்துக்கு வந்து அந்த பைபோலார் பாலிடிக்ஸில் ஒரு ஷிஃப்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்குது. பாஜகவுடைய பலவீனங்கள் இருக்குல்ல, அது பாஜகவுக்கு இருக்கிற நெகட்டிவ் ஓட்டு இருக்குல்ல, அது அதிமுகவை ரொம்ப டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சந்தேகம் சார், இத்தனை நாட்கள் நடந்த விவாதங்களில் திரு விஜய் அன்டெஸ்டட்னு சொல்லிட்டோம். ஆனால் திடீர்னு ஏடிஎம்கே இடத்துக்கே விஜய் வந்துருவாருன்னு பண்ருட்டி பேசின பிறகு அந்த நரேட்டிவே பேசுறதுக்கு 100 காரணங்கள். இல்லை முதல்ல இருந்தே விஜய்க்கான ஓட்டு வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம பேசின்னு தான் இருக்கோம். விஜய்க்கு வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுல ஒரு ஷேர் போறது இல்ல, 12, 15, 20 அப்படி பேசியிருக்கோம். ஆனா ஏடிஎம்கேயோட பிளேஸ் அது அவர் வந்து பிடிச்சிருவாரு. ஏடிஎம்கே பலவீனமா இருக்குல்ல, அவங்க ஓபிஎஸ்சி தினகரனை சேர்க்க மாட்டேன்றாங்க, சவுத்லையும் டெல்டாலையும் பலவீனமா போறாங்கல்ல. அவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்காங்களான்னு தெரியல, அங்க ஒரு ஷிஃப்ட் நடக்கிறது இல்லைங்க. அப்படி ஷிஃப்ட் நடக்கும்போது இவங்களுடைய செல்வாக்கு குறை. பாஜகவுக்கும் ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்கு, அதிமுகவும் பலவீனமா இருக்கு, அதிமுகவும் தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க மாட்டேங்குது. அப்படிலாம் இருக்கிறப்போ இப்போ நீங்கள் விஜயோட இவரது 19% 20% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது விஜயோட சதவீதம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இல்லை, இன்னும் முடிவே சொல்லல. பாமக முடிவை சொல்லல, தேமுதிக முடிவை சொல்லல. டிடிவி தினகரனுக்கு கூட காலம் இருக்கு, காலம் கணிஞ்சு வரும்னு சொல்றாரு. ஓபிஎஸ்ங்கிற ஒற்றை நபருக்கான டோரை மட்டும் தான் அவர் க்ளோஸ் பண்ணிருக்காரு. ஒற்றை நபருக்காக வச்சு மட்டும் இதை பேசல. ஆக்சுவலா இந்த தேர்தல் வந்து விஜய் வந்து பல ஆப்ஷன்ஸை ஓபன் பண்ணியிருக்காரு. நீங்கள் 21 தேர்தலில் யாராவது அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க யாராவது ஆட்சியில் பங்குன்னு பாமக சொன்னாங்களா? பேசல. திமுக கூட்டணியில் இருக்க யாராவது ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னாங்களா? யாராவது ஆட்சியில் பங்குன்ற விஷயத்தை 21 கிளப்பினாங்களா? ஏன் இப்போ 26 கிளப்புறாங்க? இந்த 25, 26 ஏன் கிளப்புறாங்க? விஜய் சொன்னது பிறகுதான் கிளப்புறாங்க. அப்புறம் இந்த சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷனாக விஜய் இருக்கார். அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும்போது ஒரு ஆப்ஷனாக இருக்கார். ஸோ திமுக அதிமுக விட்டா சீமானை விட்டுருங்க, அவர் தனியாகவே கண்டெஸ்ட் பண்ணுறார். ஸோ இவங்களை விட்டுட்டா வந்து ஒரு சேரத்துக்கான ஒரு இடம் அங்கே இருக்கு, வின்னபிலிட்டி இருக்கு. வின்னபிலிட்டி கன்வர்ஷன் ஆகணும், ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும், அதுக்கப்புறமா தனக்கு அதிகாரம் பங்கு எல்லாமே இருக்குங்க. ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குற இடத்துல அவர் இருக்கார். இதுவரையே வந்த நடிகர்கள்லேயே தன்னோட கொள்கையை தெளிவாக சொல்லிட்டு வந்ததான் விஜய். அவர் வந்து கிளீனாக திராவிடம் தமிழ் தேசியம் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, பல்வேறு பிரச்சனைகள் அவர் கருத்தை சொல்லிட்டாரு. பெரியாரை வந்து ஒரு ஐக்கானாக வச்சிருக்காரு. காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஒரு ஐக்கானை வச்சிருக்காரு. பாஜக எதிர்த்து களமாடுறதுக்கு சீரியஸாகவே ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு விட்டு அறிக்கை அதுக்கு ஒரு சான்றாக நான் பார்க்குறேன். ஸோ சீரியஸாக பாஜக எதிர்த்து களமாடுறார். ஸோ திமுக எதிர்த்து சீரியஸாக களமாடிட்டு இருக்காரு. ஸோ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இத்தனை அதிமுக சீமான் தான் பிரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து அதிமுக சீமான் விஜய்னு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக எதிர்ப்பு ஓட்டு வெறும் திமுகவுக்கே போயிருந்த ஓட்டு விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது தவிர விஜய் ரசிகர்களோட ஓட்டு வேற பாக்கி இருக்கு. இது தவிர நடுநிலையாளர்கள் வந்து ஏதோ ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு விஜய், அவர் ஏதாவது செய்ய மாட்டாரான்னு போடக்கூடிய ஒரு வாக்கு இருக்கு. சீமானுக்கு இதுவரையும் போட்ட இந்த விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி பல இடங்கள்லேருந்து அவருக்கு வாக்குகள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம மறுக்க முடியாது. ஆனா அதிமுகவுக்கான பாரம்பரிய ஓட் பேங்க் குறையுதா? இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? இன்னைக்கு பாருங்க, எடப்பாடி என்ன சொல்றார், 10.5 பத்தி கேட்கறாங்க அவர்கிட்ட. அவர் என்ன சொல்றார், அதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சான். அப்போ 1 இயர் ஓட் பேங்க் உங்களுக்கு அவுட்டு. சேலத்தில் 10 சீட்டு வாங்கி நீங்கள் போன வாட்டி, இந்த வாட்டி அது அவுட்டு. நீங்கள் விழுப்புரத்தில் பேசும்போது என்ன சொன்னீங்க, 10.5 ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றி வந்தீங்க. இன்னைக்கு 10.5 கேட்கும்போது என்ன சொல்றீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நாடு முழுக்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ 10.5 மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்லை. பாஜக கூட்டணி, நீங்கள் பாஜக அணி என்டிஏ அணின்னு தனியாக பிரிக்கிறீங்க. உங்களுடைய கட்சியும் பலவீனமாக இருக்குது, நீங்கள் ஓபிஎஸ்சியும் தினகரனையும் சேர்க்குற மாதிரி ஐடியா இல்லை. இப்படி பல விதங்களில் பார்க்கும்போது உங்கள் ஓட் பேங்க் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் விஜய் வந்து தனக்கான வாக்குகளை வந்து பல இடங்கள்லேருந்து திரட்டுறதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அவர் களத்தில் இறங்கும்போது இவரோட எடப்பாடியோட அதிகமான கூட்டத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா பிரபல நடிகராக இருக்கார், கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கொள்கை தெளிவோடு வந்திருக்காரு. இதுவரையும் வந்த நடிகர்கள் யாருக்குமே கொள்கை விஜயகாந்த் கிட்டலாம் நானே கேட்டு ஜோக் அடிப்பார். அவர் இல்லை சார் கொள்கை தேமுதிகான சிரிச்சினே, வேற ஏதாவது கேள்வி கேளுங்க சார் அப்படின்வாரு. அந்த மாதிரி கொள்கை தெளிவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடிகர் எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்கத்தோடு வந்தார், அவர் ஒரு கொள்கையோடு வந்தார். மற்ற நடிகர்களுக்கெல்லாம் பெரிய கொள்கையோடு வந்தாங்கலாம் சொல்ல முடியாது. பட் விஜய் வந்து கிளியராக ஒரு கொள்கை தெளிவோடு வந்திருக்கார். அவரை நீங்கள் வந்து எந்த விதமான கொள்கையும் இல்லாத வந்திருக்காரு சொல்ல முடியும். நீட் எதிர்ப்பா
இருமொழியா கரெக்டாக சொல்கிறார். இதெல்லாம் வந்து அப்புறம் எல்லாத்தையும் க்ளீனாக மாநில சுயாட்சி முதற்கொண்டு மதச்சார்பற்ற பிளவுவாத அரசியல் வரையும் க்ளீனாக டீல் பண்ணுறாரு. எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு தெளிவாக இருக்காரு. அதில் தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவருக்கான வாக்கு வங்கி வந்து 360 டிகிரியில் பல இடங்கள்லேருந்து வருது. ஆக்சுவலாக வந்து திரு சாமிநாதன் சொன்னார்ல ஒரு அரித்மெட்டிக், ஏற்கனவே ஏடிஎம் கிட்ட இருக்கிற ஒரு 20%, பிஜேபி கிட்ட இருக்கிற ஒரு 11%, குறைந்தபட்சம் ஒரு 30%, இன்னும் நிறைய கட்சிகள் அவங்களோடையும் இருக்கிறாங்க. எவ்வளவு குறைச்சலா பார்த்தாலும் ஒரு 30% அந்த அதிமுக பாஜக கூட்டணிகிட்ட இருக்குல்ல, அது இப்பவே தெரியுது. அவ்வளவையும் வாங்கிட முடியுமா? இங்க எல்லா இடங்கள்ல இருந்து வரட்டும், 360 டிகிரில இருந்து விஜய்க்கு வரட்டும், 30%க்கு சமமா வராது. இது வந்து விஜயகாந்த் வாங்குறதுன்றதை விட அதிமுக அது குறையுதுன்றதான் பாயிண்ட். அதிமுக ஓட் பேங்கா போறது பாஜகவோட சேர்ந்ததுனால அதிமுக ஓட் பேங்க்லயே ஷிஃப்ட் வருது. ஆக்சுவலா நீங்க அதிமுக சேர்ந்ததுனாலே ஷிஃப்ட் வருது. பிகாஸ் பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் அல்லது அதிமுக அனுதாபிகள் தாவேகாவோட தான் கூட்டணி எதிர்பார்த்தாங்க, பாஜகவோட கூட்டணி எதிர்பார்க்கல. பிகாஸ் நெகட்டிவ் ஃபேக்டர் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால பாஜகவோட கூட்டணி எதிர்பார்க்கல. ஸோ அதிமுகலேயே ஒரு ஷிஃப்ட் இருக்குது, அதிமுக ஓட் பேங்க்லேயே ஒரு ஷிஃப்ட் இருக்குது. அது வந்து பாஜக பிடிக்காதவங்க ஷிஃப்ட். அது ஆக்சுவலாக அது நேராக அது சிறுபான்மையோர் மட்டும் கிடையாது, சிறுபான்மையோருக்கு வெளியில் இருக்கிறவங்களும் அதிமுக பாஜக பிடிக்காதவங்க இருக்காங்க. அந்த ஓட்டு அப்படியே விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த ஆதவர்ஜனை கூட சொல்கிறார், நாங்கள் எதுக்கு அதிமுக எதிர்க்கணும், அதிமுக ஓட்டுறா எங்கள் பக்கம் வந்துருச்சுன்னு சொல்கிறார். அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அதான் ஆதவர்ஜனை பேசினதுலேயே உருப்படியாக பேசினது அது ஒன்று தான் தெரியும். ஸோ அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரியாக இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியோட பலம் குறைஞ்சிட்டே இருக்கும்போது விஜயோடைய பலம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் அன்டெஸ்டட் நீங்க சொல்றீங்கல்ல, அதையும் நம்ம பார்க்கணும். இவ்வளவு வாய்ப்புகள் அவருக்கு சுத்தி இருக்கும் பொழுது, அவர் பிரபல நடிகராக இருக்கும்போது களத்தில் அவர் குதிச்சு பேசும்பொழுது அவர் நிச்சயமா வந்து ஏதோ இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி கொண்டவராக இருக்கிறதுனால இன்னும் பலர் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றோம், நம்ம செகண்ட் இடத்துக்கான ஒரு போட்டியில 2 பேருக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் அது தவிர இன்னும் சில கட்சிகள் வந்து விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயுமே ஒரு கேள்வி தானே அக்னீஸ்வரன், முடிவு பண்ணியாச்சா? செகண்ட் பிளேஸ்ல தான் போட்டி இருக்கு. செகண்ட் பிளேஸ் தான் சார் போட்டி. 4 முனை போட்டினா திமுகவுக்கான எட்ஜ் இருக்கு சார். 4 முனை போட்டினா திமுகவுக்கான எட்ஜ் இருக்குன்றது என்னுடைய கருத்து. அது இன்னைக்கு நிலைமையில நாளைக்கு மாறுமான்னு சொல்ல முடியாது. அதே சமயம் செகண்ட் பிளேஸுக்கான போட்டி இருக்கும்போது விஜய் வந்து அதிகாரத்தில் பங்குன்னு சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்து விட்டதுனால பல சின்ன கட்சிகள் வந்து அவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலா திரு அக்னீஸ்வரன், 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சார பயணத்தில் சொல்றார். இப்போ எங்க விவாதம் வந்து சுருங்கிடுச்சுன்னா 2வது இடத்துக்கு யாரு போட்டி, யாரு இடையே போட்டி, அது அதிமுக தாவேக்கான்னு இருக்கு. அதுல தாவேக்காவுக்கு தான் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு 2வது இடத்துல அப்படின்னு கொண்டு வந்து இந்த விவாதம் நிறுத்தப்பட்டிருக்கு. எனக்கு வந்து பிரியன் சார் பேசுனதுலேயே கொஞ்சம் அவர் தலை சுத்தல் ஏற்பட்டு நீங்கள் நிறுத்திட்டாருன்னு சொன்னதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் பிபியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நார்மல் நிலைக்கு வந்திருக்கிறேன். அவர் சொன்னதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணது 2 இடம். ஒன்று, கடைசியாக ஒரு பிரேக் போட்டு சடன் பிரேக் போட்டு நிறுத்தினார் பாருங்க. 4 முனை போட்டி என்றால் திமுக வருவதற்கு வாய்ப்பு உண்டு, ரைட்டு. அடுத்து ஒரு இது சொன்னார் பாருங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு வரும்போது ஒரு புள்ளி வச்சார். என்ன வச்சாருன்னா, 2ஆம் இடத்திற்குத்தான் அதிமுகவும் தாவேகாவும் போட்டியிடுகிறது. அது நீங்க சொல்லிட்டு போறீங்களேன். ஏங்க, தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணி எத்தனை அரசியல் கட்சி வந்தா திமுக தாங்க வெற்றி பெறும் அப்படின்றத சொல்லாமலேயே கடைசி வரைக்கும் அந்த காய்களை நகர்த்தினாரு பாருங்க. இதுதான் வரைக்கும் அது. ஒருவேளை இந்த சார் நீங்க பேசும்போது குறிக்கிடவே இல்லை சார். பொறுங்க சார், நாங்க ஒரு உண்மையை சொல்ல வந்தா அடுத்தது நியாயப்படுத்த வருவீங்க. அது நிறுத்துங்க. நான் என்ன சொல்றேன்னா, 2ஆம் இடம் அப்படின்னு அவர் சொன்னது, அவர் கருத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் அதில் கொஞ்சம் பார்க்கிற பார்வையாளருக்கு புரியும்படியாக இருக்கணும். 2ஆம் இடம் அப்படின்னு அவர் சொன்னாரே, எந்த தேர்தலின் அடிப்படையில் அல்லது எந்த வியூக வகுப்பாளர்கள் 2ஆம் இடம் இவர்தான் வருவார், அதிமுகவும் தாவேகாவும் 2ஆம் இடம் அப்படின்னு எந்த இது சொன்னாங்க ஆதாரபூர்வமா? எத்தனை மாவட்டங்கள்ல எடுத்தாங்க? என்ன சார் இது? பெர்செப்ஷன் தான் சார். அதுதான் தவறான அரசியல். சாமிநாதனும் ஒண்ணு திரு பிரியனோடையும் பெர்செப்ஷன். நான் அடுத்து வரேன். நான் சாமிநாதன் சாருக்கு அடுத்து வரேன். இப்போ பெர்செப்ஷன் என்று சொல்லுவது அங்கிருந்தே வரேன். ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி, பல அமைச்சரவைகளில் இருந்திருக்கிறாரு,
பாமக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர், தாவேகா உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர், அவரை எதிர்க்கட்சி தலைவர அந்தஸ்து உயர்வதற்கும் அவருடைய ஐடியா தான் காரணம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு எதன் அடிப்படையில் இருமுனை போட்டி என்று அவர் சொல்லுகிறார் என்றால், சார் அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், 2-3 கட்சிகளில் இருந்தவர், அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அது எடுபடுமா எடுபடாது என்பது மக்கள் கைகளில் தான் இருக்குது. இல்ல சார், ஒரு 30 செகண்ட்ஸ் அலோவ் பண்ணுங்க. என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுல அதிமுக தொண்டர்கள் சிலருக்கு விருப்பம் இல்லைங்கிற ஒரு பாயிண்ட், அந்த இணக்கம் ஏற்படலைங்கிறதுனால வாக்குகள் சிதறலாம். திமுக கூட்டணியில எல்லாரும் விருப்பத்தோட தான் இருக்காங்களா? காங்கிரஸும் இல்ல சார், இதுவும் நான் அதுக்கப்புறம் வரேன். அந்த வாக்குகளுக்கு அது தலைப்பு தனி சார். ஏன்னா இருங்க, எப்படி குதிச்சு உள்ள ஓடிறாரு பாருங்க. நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். அது தலைப்பு தனி. நான் இப்ப கேக்குறேன், ஒரு கேள்வியை நான் கேக்குறேன். நான் வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்தாரு, அதுக்கு மரியாதைக்குரிய விசிக கட்சியின் தலைவர் வந்தாரு, அது திருமாவளவன் ஜி என்று சொன்னாங்களே, அந்த இடத்துல ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஏன் வரல? அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏன் வரல? அப்ப எம்பி மட்டும் தான் மதிப்பீங்க, எம்எல்ஏ மதிக்க மாட்டீங்களா? அந்த கூட்டணியில பிரச்சனையே இல்லையா? அத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இல்ல சார், திமுக கூட்டணி டிஸ்மேண்டில் ஆகி வேறு கூட்டணிகள் வந்தா, ஆனாலும் அது முதல் இடத்துல வரும். இல்ல அப்படி சொல்லல, அவர் அப்படி சொல்லல. இல்ல சார், ஆனா 4 முனை போட்டி திமுகவுக்கு வெற்றி எப்படின்னா பொறுங்க சார், இன்னைக்கு தேதியில சார் நான் என்ன பேச விடுங்க சார். நீங்க மாத்தி பேசுறீங்க. நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க, உங்க கருத்தை கரெக்டா பேசுறீங்க, என்ன கருத்தை கரெக்டா பேச விடுங்க. ஒரு 30 செகண்ட் சார். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இணக்கம் இல்லாததுனால பிரியக்கூடிய வாய்ப்புகள், ஓபிஎஸ் டிடிவியை சேர்க்காததுனால வரக்கூடிய வாக்குகள், அதுக்கப்புறம் விஜய்க்கு திமுக வேண்டாம், சீமான் வேண்டாம், அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம், யங்ஸ்டர்ஸோட வாக்குகள், இதெல்லாம் வருவதற்கான வழிகளாக இருக்கிற போது அதிமுக ஒருவேளை பின்னுக்கு தள்ளப்படலாம்ன்றதான் பெர்செப்ஷன். இத வச்சுதான், ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி எந்த வியூக வகுப்பாளர் சொல்றாருன்னு, இது பத்திரிகையாளர்கள் இல்ல 100% அது தவறான பார்வை. ஏன் சொல்றேன்னு கேளுங்களேன். நீங்க எல்லாரும் எள்ளி நகையாடுகிற அளவிற்கு அம்மையார் ஜெயலலிதா இறந்து போனதற்கு பிறகு எல்லா வாக்கு சதவீதம் மொத்தமா குறைஞ்சு போச்சு, சரிஞ்சு போச்சு என்று பலவீன தோற்றத்தோட பார்க்க முயற்சி செய்கிற சில பார்வையாளர்களுக்கு முன்னாடியில பிரதமர் வேட்பாளர் இல்ல, தனிச்சு நிற்கக்கூடிய தைரியம், ஒரு அதிமுக எதையும் எதிர்கொள்ளும் என்பதற்கு சாட்சிதான் 20.5% வாக்குகள் தனிச்ச நின்று, கூட்டணி கட்சியோட நின்று 23.5% வாக்குகள். அப்ப இதை யார்? ஆமா சார், பலவீனமா போச்சு சார். இவங்க என்னன்னா, அம்மையார் இருக்கிற போது 45% ஏங்க, அத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொண்டாங்க. அது இருக்கு, அந்த 20% அப்படியே இருக்கு. 20.5 ஆமா, கூட்டணியோட 23.5 விஜய்க்கும் ஏறும்ன்றாங்கல்ல. எப்படின்னு கேக்குறேன். எப்படி சார்? நாளைக்கு வந்து ஆலங்கட்டி மழை பெய்ய போகுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன். நாளைக்கு கடுமையா வந்து வெயில் அடிச்சுச்சுன்னா அவன் பாட்டுக்கு உளறி தள்ளிட்டு போயிடறான்ப்பா, இதுதானே உலகம் பேசும். ஆனா இது மாதிரி நம்மளை பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். இங்க உங்களுடைய பார்வையிலேயே எல்லாரும் இப்ப சார் சொல்லும்போது, நம்ம மரியாதைக்குரிய நம்ம பத்திரிகையாளர் சுவாமிநாதன் சார் பேசும்போது சொன்னார், இளைஞர்கள் எல்லாம் இல்ல சார். வயது என்பது, இளைஞர்கள் என்பது எல்லாமே நன்மை கருதி தான் உழைக்கிறாங்களான்றது வேற. 20 நாள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 20 நாள் தமிழ்நாடு முழுக்க இந்த வயதில் அவர் இவ்வளவு தூரத்திற்கு இவ்வளவு பொதுக்கூட்டத்தை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை தமிழ்நாடு அரசு முன்னாடி நீங்க பண்ணது இவ்வளவு, சொன்னது இது, செய்யாதது இதுன்னு சுட்டி காட்டினாரே, அதற்கு பிறகும் திமுக தான் வரும் என்கிற பார்வை இருக்குமே, ஆனால் யாரும் காப்பாற்ற முடியாது. இப்போதைக்கு இருக்கிற சூழல்ல தான் அவங்க சொல்றாங்க. அதத்தான் சொல்றேன். நீங்க தாவேகாவை கொண்டு போய் சார், நான் தாவேகா இளைஞர் கூட்டம் இருக்குதா? ஆமா இருக்குது. நான் சும்மா கண்ணை மூடிக்கிட்டு பேசுறது கிடையாது. ஆனால் அந்த இளைஞர் கூட்டம் எத்தனை சதவீதம் வாக்கு போடக்கூடிய எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எவ்வளவு, அந்த கணக்காவது பிரியன் சார் அடுத்து சொல்லுவாரா? இளைஞர்கள் வாக்கு சொன்னது இளைஞர்கள் வாக்கு இவரும் சொன்னார் சார். இளைஞர்கள் வாக்கு கடலூர்ல ரசிகர்கள்னால இளைஞர்கள் தானே, கடலூர்ல பிரச்சாரம் பண்றாரு. அதுதான் அது என் பார்வை தானா இல்லன்றல. சரி, கடலூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது 10.5% இடஒதுக்கீடு குறித்து பேசும்போது நான் தானே அறிவிச்சேன், நான் கொடுப்பேன், நம்பிக்கையோட இருங்கள்னு பேசுறாரு.
அதே தென் மாவட்டத்துக்கு பிரச்சாரத்திற்கு வருகிற போது அதே கேள்வியை செய்தியாளர்கள் தரப்புல அது கேட்கப்படும் போது அதுக்கு அது முடிஞ்சு போன பிரச்சனை, அதை எடுக்காதீங்க, அதுக்கு தான் பாஜக சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று நாடு முழுவதும் அறிவிச்சுட்டாங்களே அப்படின்னா இந்த குழப்பம் இருந்து நீங்க நாடாளுமன்ற தேர்தல் சொல்றீங்கல்ல, அங்க அவர் இந்த சிக்கல் வரவே இல்லை. கரெக்ட் கரெக்ட் சார், நல்ல கேள்வி சார். நீங்க கேட்டீங்க அப்ப 10.5 எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாரு, இது பண்ணலையே. எனக்கு ஏற்கனவே ஓபிஎஸ் இது குறித்து பேசியிருக்கிறார். கரெக்ட். ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் அரசாங்கம் 10.5 சொல்லிச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 15% சொல்லிச்சே வன்னியர்களுக்கு. யாராவது அதை பத்தி நம்ம பேசுறோமா? இல்ல அவங்க இன்னும் தரேன்னு தானே சொல்றாங்க. எப்போ 45கா யார் கேக்குறது? நீதிமன்றத்துல அந்த வாக்குகளும் எதிர்மறை வாக்குகளாக அதிமுகவுக்கு வராதா? ஆகவே திமுக சொன்னதை செய்யல, ஆக சொல்லதை செய்யாம இருக்கிறதுக்கு யாரும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதிமுக சொன்னதை மட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லிவிட்டார், அது வாக்குகளாக மாறுமா மாறாதா? இந்த கணிப்புகள் எல்லாம் மக்கள் கைகளில் இருக்கிறது. ஆனால் ஜனநாயகத்தின் பார்வையில தாவேகா ஒரு கட்சி புதுசாக உதயம் ஆயிருக்குது, 20.5 எடுத்த ஒரு கட்சியுடன் 2ஆம் இடத்துக்கு வரும் என்று சொல்லுவது அது விசாலமான பார்வையா நியாயமான பார்வையான்னு எனக்கே தெரியல. திரு ஜீவசகாப்தன், நியாயமே இல்ல விஜய் 2ஆம் இடத்திற்கு அதிமுகவோடு போட்டி போடுவார் அப்படின்னு பார்க்கிறவங்களுக்கும் அப்படிதான் தோணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு மேல களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அது புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சியோடு 2ஆம் இடத்திற்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு தேஞ்சு போயிடுச்சான்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு சந்தேகம் வரத்தானே. அதிமுக முதலில் விஜய் கட்சியுடன் 2வது இடத்துக்கு போட்டி போடுகிற நிலையில் இருப்பதற்கு அதிமுகவினர் வருத்தப்படுறாங்களோ இல்லையோ, நான் வருத்தப்படுறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சமநிலை பேணுவதற்கு திமுக அதிமுகன்னு 2 கட்சியும் பலம் புரிந்தியதாக இருப்பது தான் சரியான ஒன்று. ஆனால் சமீப காலமாக நம்ம வருத்தப்படுகின்ற செய்தி, அதிமுக அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த கட்சியாக இல்லை. இதை நம்ம ஒப்புக்கொண்டே ஆகணும். இதை நீங்களும் நானும் கற்பனையாக சொல்ல, தேர்தல் முடிவுகள் இருந்து நம்ம 20% சொல்றாருல, 20 விழுக்காடுங்கிறது அதிமுகவுக்கு, அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு அது ஒரு பெரிய விழுக்காடு கிடையாது. 40-45 வாங்கின சதவீதம். திமுக 26, அதிமுக 20 தானே. சரி, இது கேட்டோம். ஆறுதல் சொல்லுங்க சார். ஆறுதல் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு நானே சொல்லிக்கிறவல்ல. ஜெயலலிதா காலத்துல 46% இருந்தீங்க சார். ஜெயலலிதா எடப்பாடி இல்ல சார். நீங்க ஏன் சார் அதை ஒப்பிடுறீங்க? இது ஒத்துக்கிறேன், ஆனா ஒட்டுமொத்த அதிமுகவும் பலவீனமா இருக்குன்னு சொல்லாதீங்க. அதை மீண்டும் எதிர்க்கட்சியாக நின்று இன்னைக்கு 75 சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் 61 சட்டமன்ற உறுப்பினர் சொல்றா, அதுக்கு பிரேக்கப் சொல்றா. சரி, அதுக்கு பிரேக்கப் சொல்றா. நீங்க பிரேக்கப் சொல்றதா பிரியன் சாருடைய வேலையை. பிரேக்கப் சொல்றா, பிரேக்கப் பிரியன் போட்டுங்க. சரி, மகிழ்ச்சி, சந்தோஷம். 66ல 35 குங்குமம் வாங்கிட்டீங்க சார். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. 66 பேசட்டும். ஆரோக்கியமான எதிர்க்கட்சியா வரட்டும், ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அதாவது அதிமுகவும் திமுகவும் மொழிக் கொள்கையிலும் டெல்லி எதிர்ப்பிலும் வேறுபாடு இல்லை என்று சொல்லிக்கொண்டு வந்த கட்சி தான். ஸோ அதிமுக அந்த தன்மையிலிருந்து இப்போ விலகுது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் விமர்சனமும் இப்போ இருக்கு. இப்போ நீங்க கேட்டது விஜய் கட்சியா அதிமுகவா, அப்படி ஒரு போட்டி வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அதுவும் 2ஆம் இடத்துக்கா? 2ஆம் இடத்துக்கு தான். ஏன்னா திமுக உட்பட 3 தரப்புக்குமே ஆட்சி பொறுப்பு அதிகாரத்துல தான் அவங்க குறியா இருக்கிறாங்க. இதுல 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி. திமுக ரொம்ப சேஃபா இருக்குன்னு பொசிஷன் பண்ணி இந்த விவாதம் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கு இல்லையா? திமுக அதிமுக தான் போட்டி, 4 முனை போட்டியே இருக்கலாம். இப்ப அதிமுக விஜய் 2 பேரும் பார்க்கும்போது, நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க, 2 பத்திரிகையாளர் பிரியன் சாரும் சரி, அவர் சுவாமிநாதனும் சொன்னாங்க, திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில தானே சார் இந்த மீதி 3 கட்சியும் இருக்கு. 4 முனையில 3 முனையினுடைய ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு. அப்ப திமுக எதிர்ப்பு ரொம்ப பேசிக்கான சயின்ஸ். திமுக எதிர்ப்பு 3ஆ பிரியுது. அப்ப திமுகக்கு அது இயல்பா இருக்கும். அதைத்தான் சார் சொன்னாங்க, வேற ஒன்றும் சொல்லல, அவர் அதை தான் சொன்னாங்க. இப்ப விஜய் கட்சியா அதிமுகவா வந்துருமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விஜய் கட்சிக்கு இப்ப ஓபிஎஸ் சேரணும் அப்படின்னு நம்ம சொல்லல, பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சேர மாட்டார் சார், அது ஒரு விருப்பம். ஆனா இதுல நீங்க கவனித்துக் கொள்ள நல்லது அப்படி சொல்றேன். ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், எடப்பாடி அவர்களுடைய 2-3 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டுமே நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவர் இந்த கட்சியை மேற்கு மண்டலம் பிளஸ் வட தமிழகம் இங்க மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். அந்த சேலம், கோவை, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி வரை நமக்கு கிடைச்சா போதும். வட தமிழகத்துக்கு பாமக, கொங்கு மண்டலத்துக்கு நமக்கு இருக்க செல்வாக்கு அப்படிங்கிற அந்த தன்மையில் மட்டும்தான் அவர் நகர்த்தி கொண்டு இருக்கிறார். இதற்கும் அவர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் காரணம். இப்ப வேற ஒண்ணும் இல்லை. ஓபிஎஸ் அவங்க புறக்கணிக்கிறாங்க, இந்த கணமுறை அவங்க புறக்கணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
அவர் வந்து ஓபிஎஸ் கிடையாதுன்னு முடிவு பண்ணதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு, கடலூர் விழுப்புரம் போன்ற வட தமிழக பகுதியில் போய் ராமதாஸ் எங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க 10.5 அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. கொஞ்சம் தள்ளி தெக்க வந்தவுடனே அவர் என்ன பேசுறாரு, 10.5 முடிஞ்சு போச்சுங்கிறாரு. என்னன்னா ஓபிஎஸும் இல்லை 10.5 நம்ம பேசணும்னா அங்க இருக்கக்கூடிய டிஎன்டி 68 சமூக வாக்குகள், முக்குளத்தோர் மறவர் வாக்குகள், அந்த இஷ்யூ இருக்கு. அப்ப அதை அப்பீஸ் பண்றதுக்கான ரெடி ஆயிட்டார். ஓபிஎஸ் போயிடுவாரு, ஓபிஎஸ் இல்லைனாலுமே முக்குளத்தோர் அப்பீஸ் பண்றதுக்கு அந்த விஷயங்களை பேசுறாரு. ஆனா அவருக்கு புரிய மாட்டேங்குது. திருப்பி இவர் வந்து கடலூர் சிதம்பரத்துக்கு போகும்போது அவருக்கு ஏற்கனவே கிடைத்து வந்த வாக்குகள் வன்னியர் வாக்குகள், இது ஆல்ரெடி ஓபிஎஸ் கிட்ட தான் இருந்தது. இப்போ அவருக்கு ஏற்கனவே கிடைத்த வாக்குகள் வன்னியர் கவுண்டர். இப்போ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இல்லைன்னா அது ஒரு பதட்டமான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த சேதுபதி மன்னருடைய வாரிசு அவர் கட்சியில இணைத்ததா ஒரு செய்தி வருது. இது இரண்டையும் நீங்க இணைச்சு பாருங்க. சேதுபதி மன்னருடைய வாரிசை இணைக்கிறாங்க, அதாவது நாங்க மறவர் அப்பீஸ்மெண்ட் பண்றோம், நாங்க மறவர்களை கைவிடல, இது நாங்க மறவர்களும் எங்க கட்சியில இருக்கிறாங்க காமிக்க அந்த இது நடக்குது. இன்னொரு பக்கம் அங்க போன உடனே இல்ல 10.5 வன்னியர் கிடையாது, நான் டிஎன்டி 68 சாதியில் அந்த கான்செப்ட் இருக்கு, எம்பிசில இருந்து 10.5 தனியா கொடுக்க மாட்டோம்னு அது மறவர் பெல்ட்ல சொல்றாரு. இதே ஸ்டேட்மெண்ட்டை ஓபிஎஸ் சொன்னார் கடந்த சட்டமன்றத்தில் ஒன்னா இருக்கும்போது. அவர் சொன்னார் தெற்க இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, வடக்க அவர் வந்து பாமக வன்னியர்கள்ட்ட உங்களுக்கு 10.5, இவர் வந்து இல்ல நம்ம டிஎன்டிக்கு கேட்டுருவோம்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அது ஒரு முரண்பாடா இருந்துச்சு. என்னடா இவர் இங்க கேட்கிறாரு அவங்க அப்படி கேட்கறாங்கன்னு. இப்போ அவர் இல்ல, அந்த வேலையும் சேர்த்து இப்ப எடப்பாடி அவர்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா இப்ப என் பிரச்சனை என்னன்னா, இவர் சிதம்பரத்திலையும் கடலூர்லையும் ஒரு பேச்சு பேசிட்டு ராமநாதபுரத்திலையும் சிவகங்கையிலையும் தேனிலையும் வேற பேச்சு பேச முடியாது. ஸோ இப்போ அவர்கிட்ட அந்த ஒரு பதட்டம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த இப்போ 15 நிமிடத்தில் நடந்த ஸ்டேட்மெண்ட்லேயே தெரியுது. முக்குளத்தூர் ஓட்டு போயிடக்கூடாது, ஏற்கனவே இருக்க வன்னியர் ஓட்டும் போயிடக்கூடாது, நம்ம கைவசம் இருக்க கவுண்டர் ஓட்டும் போயிடக்கூடாது. இந்த பதட்டம் வந்துருச்சு. இந்த பதட்டத்தை ஏற்படுத்தியவர் ஓபிஎஸ் தான். இந்த பதட்டம் அவருக்கு ஏற்படுத்தியவர் வந்து ஓபிஎஸ் தான். அதுல வந்து எந்தவித சந்தேகமும் வேணாம். இந்த நிலையில் தான் அவர் விஜயோட போவார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தா அவ்வளவு பெரிய பாதிப்பு. ஓபிஎஸ் வந்து விஜயோட சேர்ந்தார்னா திரு இபிஎஸ்க்கு பெரும் பாதிப்பு. விஜயோட சேராம இருந்தாலுமே ஒரு சின்ன பாதிப்பு வரும். ஏன்னா இப்ப இந்த மோடி வந்து புறக்கணிச்சதுங்கிறது அது ஒரு மாதிரி சென்டிமெண்டா ரொம்ப இதா நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இருக்கணுமா அப்படிங்கிறது அறிக்கையெல்லாம் விட்டாரு. ஆமா, ஓபிஎஸ் மன்ருட்டி ராமச்சந்திரன்லாம் கும்பிடு போட்டுட்டு வாங்குற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அவர் சொன்னது போதும், இதுக்கு மேல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கும்பிடு போட்டு வாங்க, ஆபத்தான கூட்டணின்னு சொல்றாரு. ஆமா, இது ஒரு ஆபத்தான கூட்டணி, போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏற்கனவே பலவீனமா இருக்குங்க அதிமுக. உங்களுக்கு எல்லாத்தையும் அரவணைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ராமதாஸையும் விடக்கூடாது. அவங்க ராமதாஸோடு சேர்த்துதான் அவங்களுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கிடைத்தது. பாஜக பாமக இவங்க தேமுதிக மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். தேமுதிக இல்ல, இதெல்லாம் சேர்த்துதான் அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைத்தது. இப்ப கட்சிக்குள்ள இருக்கிற டிடிவியும் ஓபிஎஸும் போகணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வர்றப்ப அது கண்டிப்பா பலவீனம் தானே. இப்ப விஜயோட சேர்ந்தா விஜய்க்கு லாபமானு கேட்டீங்கன்னா விஜய்க்கு இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி நிரூபிக்கப்படாத வாக்குகள். ஓபிஎஸ் ஒருத்தர் ஒரு பூஜ்ஜியத்தோட ஒரு ஒண்ணு சேர்ந்தா 10 தானே சார், அவங்களுக்கு அந்த மாதிரி தான். ஆனா ஓபிஎஸ்க்கு பெரிய அரசியல் எதிர்காலம் விஜயோட இருக்குமான்னு கேட்டா எனக்கு அதுலயும் பெரிய அளவு நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஓபிஎஸ் இவ்வளவு காலம் மோடி ஆதரவுங்கிற இமேஜில் தானே இருந்திருக்காரு. பாஜகவிடம் அவ்வளவு அடிபணிந்து போனவர். விஜயோட சேர்ந்த உடனே நான் பெரியாரை ஏற்கிறேன், பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்ற விஜயோட இமேஜ் அடிபடுமா அடிபடாதா? ஓபிஎஸோட நீங்க கூட்டணி வைக்கிறீங்க. அவர் கிட்டத்தட்ட பாஜக ஆளுன்னு அறியப்பட்டவர். இன்னைக்கு அவர் சேர்றாருன்னா நீங்க எந்த அடிப்படையில் திமுக அதிமுகவை பார்த்து இதெல்லாம் ஊழல் கட்சிகள், இதெல்லாம் மதவாதத்தோட கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்களும் பிஜேபியோட கூட்டணி வச்சீங்கன்னு பேசுறாங்களே. இப்ப அந்த ஒரு கார்டு தானே சார் விஜய் கையில இருக்கு. நாங்க இதுவரை யாரோடையும் கூட்டணி வைக்கல, திமுக கூட்டணி வச்சுச்சே, அதிமுக வச்சுச்சே, நாங்க வைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. இப்ப பாஜகவுடனே சரணடைந்த ஒருத்தரோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அந்த கிளீன் இமேஜ் உடஞ்சு போகுமே. இந்த செய்தி தொடர்பாளர்களா விஜய் ஆதரவா பேசிக்கிற நண்பர்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. இனி எப்ப கேட்பாங்க 98ல அதிமுகவும் 99ல திமுகவும் பிஜேபியோட வைக்கலையான்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன கேட்டாலும் அந்த ஒரு கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி அடுத்து அவங்க எப்படி அந்த கேள்வி கேட்பாங்க? ஓபிஎஸோட கூட்டணி வச்சா அந்த இமேஜ் அடிபட்டு போகும். ஆனால் அதிமுக பலவீனப்படுமானா கண்டிப்பா அது பலவீனப்படும். ஓபிஎஸ் அந்த பக்கம் போனா கண்டிப்பா பலவீனப்படும். ஆனா நான் இப்பயும் சொல்றேன், ரெண்டாவது இடம் அதிமுக தான் இருக்கும். அப்படியே போனாலும் ரெண்டாவது இடம் அதிமுக போனாலும் போகல. ஏன் கேளுங்க, ஓபிஎஸ் 234 தொகுதிக்குமான கேண்டிடேட் உள்ள ஒரு ஆளு கிடையாது. விஜயும் 234 தொகுதிகளுக்கான கேண்டிடேட் கிடையாது. கட்சி ரசிகர்கள் உண்டு. அவர் ஊர் ஆந்திரா கேரளாலே அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க சார். அது வந்து ரசிகர்கள் வேற, கட்டமைப்பு கொண்ட நிர்வாகிகள் வேற. விஜயகாந்த் கட்சியில ரசிகர்களே நிர்வாகிகளா இருந்தாங்க. ரசிகர்களா இருக்கும் போதே இவர் கட்சியில நிர்வாகிகள் கட்டமைப்புன்னு சொல்றவனே பாவம் கரண்ட் கம்பத்துல இருந்து இறங்குன்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. அதுவும் நீங்க கவனிக்கணும். இப்ப விஜய் கட்சியில 234 இல்ல 60-70க்கே நீங்க கேண்டிடேட் முகம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். நீங்க அப்படி பார்த்தா விஜய் முகம் போதாதா?
விஜய் ஒரு முகங்க, கேண்டிடேட் முகம்னு இல்ல, ஒண்ணு வேணும்ல. விஜய்ங்கிற ஒரு முகத்தை வச்சு அவங்க 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்கள் நிறுத்திட முடியாது. நபர்கள் வேணும் இல்லைங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சியில இப்ப யார் இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அறிந்த ஓரளவு நல்லா பேசக்கூடிய விஷயம் தெரிஞ்சு கட்சியை நியாயப்படுத்தக்கூடிய நபரா லயலோமணின்னு ஒருவர் இருக்கிறாரு. கேண்டிடேட்டா அவரை போட வாய்ப்பு இருக்கு. வேற யார் இருக்காங்க? புசி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனா தான் இருக்காங்க. எல்லாம் கோச்சுக்கிற போறாங்க சார். ஏங்க எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு சரி இன்னும் ஒரு 10-15 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது 234 பேர்ல நிப்பாட்டிடலாம். விஜயை விட்டுட்டீங்க பாருங்க. சரி இல்லங்க, விஜய் முகம்னு அவர் சொல்லிட்டாருலங்க. இல்ல, ஒரு முகம் தானே 234 தொகுதி. திருமிகு ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்கன்னா 234 தொகுதிகளிலும் நானே நிற்பதாக நினைச்சுக்கிட்டாலுமே ஆதவ் அர்ஜுன், சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க எல்லாம் கோச்சுக்கிற போறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க. இல்ல ஜெயலலிதா உங்க வன்மத்தை தீர்த்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, நான் இடைவேளைக்கு போறேன். திருநாவுக்கரசு சொல்லுவாரு நாங்க எல்லாம் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கீங்க. திருநாவுக்கரசு சொல்லுவாரு எம்ஜிஆர் மட்டும் தான் ஒண்ணு, நாங்க எல்லாம் பூஜ்ஜியம்னு. ஆனா அப்படி சொன்னவரே திருநாவுக்கரசே ஒரு ஆளுமையான சட்டமன்ற உறுப்பினர். அவர் எம்ஜிஆர் முன்னாடி நாங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி திருநாவுக்கரசர்களும் பண்ருட்டி ராமச்சந்திரனும் விஜய் கட்சியில இல்ல. டம்மி என்று தன்னை சொல்லிக் எது நடந்தாலும் ஏடிஎம்கே செகண்ட் பொசிஷன் அப்படின்றீங்க. ஆமா, அது வந்துரும். ரெண்டாவது பொசிஷன் அவங்களா தான். திரு சாமிநாதன், 20% அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கு அப்படின்னா அது கொங்கு பகுதியில பெரும்பாலும் பெற்ற வாக்குகள் அப்படின்னு திரு பிரியன் சார் குறிப்பிட்டார். இது ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டுல அதிமுக பெற்ற வாக்கு சதவீதமாக அதை கணக்கிட முடியாது இல்லையா? இல்ல, நிச்சயமா அப்படின்னு நம்ம பார்த்திட முடியாது. ஏன்னா இன்னைக்கு தென் மாவட்ட எல்லா தொகுதிகளையும் அவங்க போட்டியிட்டு அது மூலமா ஒட்டுமொத்தமா கிடைத்த வாக்கு சதவீதம் தானே. அது கொங்குல கொஞ்சம் கூடுதலா கிடைத்திருக்கலாம். தென் மாவட்டங்கள்ல ரொம்ப ஒரே ஒரு சின்ன தகவல் சார். SDPI கட்சி அவர்களோடு இருந்தாங்க. ஆனாலும் இஸ்லாமியர்கள் கூட அவர்களுக்கு ஓட்டு போடல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பாஜகவை விட்டு நகர்ந்து வந்த போதும் கூட சிறுபான்மையினர் ஓட்டு அவங்க ஏற்கல. ரொம்ப முக்கியமா ஒரு உதாரணத்துக்கு சொன்னா கன்னியாகுமரி போன்ற சிறுபான்மையினர் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலே 4வது இடத்துக்கு போறாங்க. நாம் தமிழருக்கும் கீழே போறாங்க. அப்ப அதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க அந்த கட்சிக்கு அதிதீவிர விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த 20% பேர். காமன் பீப்புள் ஓட்ட கூட அவங்க வாங்கல. பொதுமக்கள் ஓட்ட கூட பெரிய அளவுல அவங்க ஈர்த்திரல. ஏன்னா இவர்கள்ட்ட பிரதமர் வேட்பாளர் காட்டல அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிறப்ப நடைபெற இருக்கிறது சட்டமன்ற தேர்தல். அவங்க ஜீவானந்தன் குறிப்பிட்ட ஒரு இடம் மிக முக்கியமான இடம். தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல்ல வேட்பாளர்கள் வேணும். 234 தொகுதிகளிலையும் போட்டியிடுவதற்குரிய வேட்பாளர்கள் வேணும். இப்ப நம்ம திமுக அதிமுக யாருக்கு சீட்டு கிடைக்கும்னு கேட்டா இந்த தொகுதியில இவர் கேட்கிறார், அவர் கேட்கிறார். நம்ம தொகுதிக்கு நாங்க 5 பேர்களை சொல்லுவோம். தாவேக்கால அப்படி பத்திரிகையாளர்களாலேயே ஒரு 5 பேரை சொல்ல முடியுமா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உள்ளூர்ல மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் பேர்ல ஒரு அறிக்கைகள் கூட நாளிதழ்கள்ல வர்றதில்லை. அது தாவேக்கா தலைமையா அதுக்கு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. நீங்க எங்கிட்ட அனுமதி வாங்கிதான் வெளியிடணும் அப்படிங்கிறது போன்ற தகவல்கள் வருது. சோ இது எல்லாமே கிரவுண்ட்ல ஒரு தலைமைத்துவம்னு ஒன்னே உருவாகல தமிழக வெற்றி கழகத்துல. விஜய் மட்டுமே முகமா இருக்காரு. அது கை கொடுக்கும். அது எப்படி கை கொடுக்கும்னா அவருடைய ரசிகர்களை ஓட்டு போட வைக்கும், அவருக்கு ஆதரவாளர்களை ஓட்டு போட வைக்கும். அதை தாண்டி தேர்தல் அப்படிங்கும் போது திமுக அசுர பாய்ச்சல் நிகழ்த்துவாங்க. அதற்கெல்லாம் அவருடைய வேட்பாளர்கள் முதல்ல தயாரா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சேர்த்துதான் அதிமுகவுக்கு அந்த தாவேக்காவுக்கு மேல உள்ள இடத்தை உறுதிப்பட வச்சிருக்கோம். ஓகே, அப்ப அதிமுக பாஜக கூட்டணி இடையே இணக்கம் இல்ல அப்படின்ற வாதம், டிடிவி ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணிக்கல, அதுல இருக்கக்கூடிய சிக்கல், இப்ப தென் மாவட்டங்கள்ல 10.5% இடஒதுக்கீடு குறித்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியாத நிலைமை, ஆனா வட மாவட்டங்கள்ல பேசும்போது அதை தருவோன்னு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல், இவ்வளவு நெருக்கடியும் அதிமுகவுக்கு இருக்குன்னு பட்டியல் போட்டாங்கல்ல. இல்ல, நிச்சயமா அதிமுகவுக்கு பல நெருக்கடிகள் இருக்கு. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட பரப்புரையில ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு கருத்தை முன்னுக்கு பின் நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டு வர்றாரு. இதுதான் இல்ல, நம்ம தொடக்கத்துல அந்த அறநிலையத்துறை விவகாரத்தை கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னு பேசுறதுல இருந்து மறுநாளே அதை மறுத்தார். அதுல இருந்து ஒரு நீண்ட பட்டியல் போடலாம். நிறைய விஷயங்கள்ல அவருக்கு முரண்பாடு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு தென் மாவட்டங்கள்ல ஓட்டு வாங்குறதே பெரிய சவாலா இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து அதிமுகவுக்கான ஒரு ஓட் பேங்க் அது ஏன் தக்க வைக்கும் அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, அந்தந்த சமூகத்துல இருக்கக்கூடியவரை தானே ஒரு வேட்பாளரா போட போறாரு. என்னதான் இருந்தாலும் எந்த தொகுதியில் யார் வலுவாக இருக்காங்களோ, எந்த சமூகம் வலுவாக கட்சியும் அப்படித்தானே போட போகுது. ஆமா, இல்ல அதுதான் சொல்ல வரேன். அதிமுக இப்ப இந்த தென் மாவட்டங்கள்ல 10.5 கொடுத்துட்டதுனால இங்க போய் வன்னியரை நிறுத்தாது இல்ல, அதுவும் ஒரு முக்கியத்தோடு தானே இங்க போட போறாங்க. அந்த முகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும்லங்கிற அந்த புள்ளியை தான் நான் குறிப்பிட விரும்புறேன். ஆர்பி உதயகுமார் தானே திரும்பி நிறுத்துவாங்க, ஒரு செல்லூர் ராஜு தானே நிறுத்துவாங்க. அப்படிங்கும் போது அவர்களுக்கான சுய செல்வாக்கு அதை ஈடுகட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரபலத்தன்மை, முன்னாள் அமைச்சர்கள் அப்படிங்கக்கூடிய புள்ளியில அது ரொம்ப பலவீனப்படுத்தாது, ஆனா பலவீனப்படுத்தும் தென் மாவட்டங்கள். ஓகே, திரு பிரியன், தாவேக்காவுக்கு 234 தொகுதிகளையும் நிறுத்துவதற்கே வேட்பாளர்கள் இல்ல.
திரு விஜயோடைய முகத்தை மட்டும் வச்சு அந்த கட்சி எலெக்ஷனை சந்திக்கிற போது அவ்வளவு ஒரு மாஸ் பெர்சன்டேஜ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். அதாவது விஜய் முகத்தை வச்சு தான் அந்த கட்சி இருக்கு, அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் புதுசாக வந்திருக்கிறதுனால ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு, ஏன்னா ஏற்கனவே மற்ற கட்சிகள்லாம் ஒரு பீட்டன் ட்ராக்ல நடந்த பாதையிலே போன கட்சிகள், அதை பற்றி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது, அது செய்த சாதனைகளை வச்சு அது ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரோ இன்குபன்சியில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. வீட்டுக்கு வீடு போய் வாக்காளர்களாக மாற்றி ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதனால் 4 முனை போட்டியில் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், நம்ம இன்றைக்கி தேதியில் இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் விஜய் அவர் நடிகர்ன்ற முறையில் அந்த பாப்புலாரிட்டியை வச்சு தான் அவர் ஓட்டு வாங்கணும். ரெண்டாவது இந்த திராவிட இயக்கங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்களோ கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் அவரும் சொல்கிறார். அதுலேருந்து எந்த விதமான மாறுதலும் கிடையாது. தீவிர பாஜக எதிர்ப்பு, அதே மாதிரி திமுக எதிர்ப்பு, ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுற கட்சியும் மாநிலத்தில் ஆளுற கட்சியும் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி எதிர்க்கிறார். இல்லை, நம்ம அதிமுக தாவேக்காவை பொசிஷன் பண்ணும்போது அதிமுகவுக்கு திரு செல்லூர் ராஜு நிறுத்தப்படுறார், திரு ஆர்பி உதயகுமார் நிறுத்தப்படுறாருன்னா அவருக்கு எதிராக தாவேக்கா நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் இவர்கள் அளவுக்கு அனுபவமோ பிரபல்யமோ உள்ளவர்களாக இருப்பார்களா, வாக்குகளை வாங்க முடியுமான்ற இடத்துல தான். இந்த இடத்துல தான் நான் எம்ஜிஆர் விஜயோட கம்பேர் பண்ணலை. பட் எம்ஜிஆர் 77 என்டர் ஆன போது வைகோ வந்தபோது அவர் கூட 9 மாவட்ட செயலாளர் போனாங்க. அது ஒரு செங்குத்தான பிளவுமா இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் விலகி வந்தபோது அவர் கூட இந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர்லாம் போவே இல்லை. எஸ்எம் துரைராஜ், கே கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி 4-5 பேர் தான், எஸ்சி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் அவர் நிறுத்தின வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அறிவும் இல்லாத வேட்பாளர் நிறுத்தினார். அது எம்ஜிஆர் என்ற ஒரு ஒற்றை மனிதர் 234 கான்ஸ்டியூன்சிலையும் போட்டி போடுற மாதிரியான ஒரு சூழலை தான் உருவாக்கிது. ஸோ அவருடைய செல்வாக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் ஆச்சு, அந்த வேட்பாளருக்கு பெனிஃபிட் ஆச்சு. அதில் பெரும்பாலான வேட்பாளர்கள் அந்த தொகுதியிலேயே அறிமுகமாகாதவனாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் விஜய்க்கும் இருக்கும். கை கொடுக்கலாம் விஜயுடைய செல்வாக்கு அந்த வேட்பாளர்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றதான் என்னுடைய கருத்து. ஆனால் இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். விஜய்க்கு இருக்கிற வாய்ப்புகள் என்னன்னு நம்ம சொல்றோம். நம்ம விஜய் அது ஆளுங்கட்சியாக அவர் வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதுனால அந்த 2வது இடத்துக்கு போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு லெவலில் இருக்குன்னு தான் சொல்றாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, வட மாவட்டங்களில் 10.5% உத்தரவாதம், தென் மாவட்டங்களில் 10.5% உத்தரவாதம் கொடுக்க முடியாத நிலைமைன்னு ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சர். தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமூகத்து தலைவர்களை தானே நிறுத்த போறாரு திரு எடப்பாடி. அப்போ பெரிய பாதிப்பு வந்துட போறது இல்லை தானே. யாரை நிறுத்தினாலுமே அவர் முக்குளத்தூர் வேட்பாளர் நிறுத்தினாலுமே இந்த வாட்டி அவர் தோல்வியை சந்திப்பார் தெற்கு பகுதியில். ஏன்னா நேரம் எதிர்க்க இருக்கார், தினகரன் நேரம் எதிர்க்க இருக்கார், அவங்கள சேர்க்கல. ஸோ அந்த வாக்கு கண்டிப்பா இவருக்கு எடப்பாடிக்கு ஒரு இழப்பான ஒரு விஷயம் தான். ரெண்டாவது அந்த சமூகம் நயினார்லாம் ஈடுபட மாட்டார் சார். இன்னைக்கு அந்த சமூகம் கொதிச்சு போயிருக்கு. ஆக்சுவலா நான் இது ஓப்பனா சொல்றதுக்கு பல தலைவர்கள்ட்ட பேசின போது தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த சமூகம் கொதிச்சு போயிருக்கு. என்ன கேட்டார் அங்க ஓபிஎஸ் வரும்போதும் போகும்போதும் பொக்கே கொடுக்கறதுக்கு ஒரு பர்மிஷன் தான் கேட்டாரு. அதை கூட கொடுக்காத நீங்க போனீங்கன்னா அப்போ நாங்கள் அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா? 6 வருஷம் உங்கள் கூட விசுவாசமாக இருக்கோம். நாங்கள் அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா? நம்ம கருதுறேன். அதோட விளைவு தான் அந்த கம்யூனிட்டி கொடுத்த ப்ரெஷர் தான் இன்னைக்கு அந்த அறிக்கை. இன்னைக்கு அந்த அறிக்கை வந்ததுக்கு காரணம் அந்த கம்யூனிட்டி ப்ரெஷர். என்னையா அப்படி இருக்க நீ, இன்னும் வேற வார்த்தைகள்லாம் கூட சொல்லலாம் அப்படின்னு கோவப்படுறாங்க. ஆக்சுவலாக அதோட விளைவு தான் அந்த அறிக்கை. அதனால ஓபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும், தினகரனை பொறுத்த மட்டும் அந்த கம்யூனிட்டி இன்னும் கோபமாக இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் கடுமையான கோபமாக இருக்காங்க. இன்னும் மோசமா வாக்குகள் இன்னும் குறையும். ஆக்சுவலா சார் இந்த எம்ஜிஆருடைய காலகட்டங்களை ஒப்பிட்டு எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிடுறாங்க. ஆமா, அவங்க அதில் நம்ம எல்லாரும் கூட அது நேரடி அனுபவம் உடையவங்க ஐயா. ஆனா அதுல அவங்க சொன்னாங்க வைகோக்கு பிரமுகர்கள் வந்தாங்க, மாவட்ட செயலாளர்கள் நிறைய வந்தாங்க, எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு வரல அப்படின்னு. அவர் அறிமுகம் இல்லாதவங்க தானே நிறுத்தினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது விஜய்க்கு பொருந்தவே பொருந்தாது. எம்ஜிஆருடைய சீனும் சரி, விஜயகாந்தோடைய சீனும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆருடைய ரசிகர்கள், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ரசிகர்களா இல்ல, திமுகவில் இருந்த எங்கள் தங்கம் ரசிகர் மன்றம், 1001 ரசிகர் மன்றம், திமுகவில் இருந்த ரசிகர்கள் பிரச்சனை அடிப்படையில் எம்ஜிஆர் வெளியேறாரு. அவங்க ஏற்கனவே திமுகங்கிற ஃபேஸ் இருக்கு. உங்களுக்கு நாடோடி மன்னன்ல திமுக கொடியை காமிச்சு கைத்தட்டுறாங்க யார்? எம்ஜிஆர் ரசிகர்கள். அவங்க தான் ஒரு 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு உலகம் சுற்று வாலிபன்ல அதிமுக கொடியை காமிக்கும் போது கைத்தட்டுறான். அதனால அதிமுக கொடியை காமிச்சு கைத்தட்டினவங்க பெரும்பாலும் யாருன்னா உங்களுக்கு திமுக கொடியை கைத்தட்டினா அதே ரசிகர்கள். ஸோ அவர்களை நீங்க சொல்ற மாதிரி முகம் பிரபலியம் கிடையாது. நாவலர் மாதிரி, மதியழகன் மாதிரி, கே கிருஷ்ணசாமி மாதிரி அந்த மாதிரி பிரபலியம் கிடையாது. அந்த மாதிரி வந்தவர்கள் குறைவா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய தூணா இருந்தாங்க. கலைஞர்கிட்ட இருந்து எம்ஜிஆர் பின்னாடி தான் வராரு. ஆமா, யாருங்க? மதியழகன் நாவலர் இல்ல, இருந்தாலும் பெரிய ஆளா இருக்கிறாங்க. சரி, 77 அவர் இல்லைன்னா கூட
அந்த நிறுத்தப்பட்ட கேண்டிடேட்டுக்கு எலெக்ஷன் அவன் ஆல்ரெடி உதயசூரியனுக்கு வேலை பார்த்தவன், அவன் ரெட்டலைக்கு வேலை பார்க்கறான். இதைத்தான் மதுரை விஜய் கட்சியில அந்த அனுபவம் இருக்க போறதுல ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க அதைத்தான் சொல்றேன், அவங்க அது ஒருத்தர் ரொம்ப பாவம். அது விஜயே இப்ப இந்த விவாதத்தை பார்த்தாலும் அதை புரிஞ்சுக்குவார். அது மட்டும் இல்ல, ஒரு மதுரை முத்து மேயர் இதை சொன்னாரு. நேத்து வரையும் எங்க கூட வேலை பார்த்தவங்க நேத்து வரையும் திடீர்னு உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு நம்ம எப்படி மாத்தி கேட்க முடியும்னு அந்த நேரத்துல திண்டுக்கல் மாயத்தவர் எலெக்ஷன் இதுல, ஏன்னா உதயசூரியனை எதிர்த்து வேலை பார்க்கறதே அவங்களுக்கு புதுசு, நம்ம கொண்டு வந்த சின்னம் அப்படின்னு. அதனாலதான் அண்ணா படத்துல எம்ஜிஆர் விஜய் ஒப்பீடுங்கிறது பொருத்தம் இல்லாது. விஜய் ஒப்பீடு ஒரு விஷயத்துல சொன்னேன் நானு, முகம் தெரியாத நபர்களை நிறுத்தினாரு எம்ஜிஆர், விஜய் நிறுத்தினாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சூழல் வேறு, இந்த சூழல் கண்டிப்பா வேறு. சார் கூட முழுவதுமாக விஜயால கல்டிவேட் பண்ண முடியும்ன்றதுக்கான உத்தரவாதத்தை கொடுக்க ஒப்பீட்டுக்காக எம்ஜிஆர் விஜய் சொல்றேன். இடைவெளி புதிய வேட்பாளர்கள் அந்த விஷயத்துக்காக சொன்னவங்க. திரு கிஷோர், ஓபிஎஸ் விஜயோடு இணையும் பட்சத்துல அதிமுகவுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமா? அது இணைந்த பிறகு பார்க்கலாம் சார். இது ஒன்று. இன்னொன்று இங்கே சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் வேட்பாளர்கள் இல்லை யார் தாவேகாவுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே 3 பேரும் கருத்து ஒன்றா இருந்துச்சு. ஆனால் 2ஆம் இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு இவங்க தான் கருத்து சொன்னாங்க. ஒன்று. ரெண்டாவது, சுவாமிநாதன் சார் சொன்ன கருத்து அதிமுக அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இளம்பெண்கள் இளம் பாசறை அப்படின்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2011 கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு ஏராளமான திட்டங்கள், கல்வி வளர்ச்சிக்காக சைக்கிள் திட்டமாக இருக்கட்டும், மடிக்கணினி திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி இன்றைய உலகத்தில் ஒரு தலைவனை பற்றி 5000 புத்தகங்கள் வந்ததுன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காகத்தான் அப்படின்றதும் அந்த கட்சிக்கு நல்லாவே தெரியும். ஆகையினால இந்த இளம்பெண்கள் இளம் பாசறை திட்டத்தை விட அதிகமானது இந்த பள்ளி கல்லூரியில் இந்த பேச்சு போட்டி கட்டுரை போட்டி வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தை நாம் ஏற்றுக்குருவோம். ரெண்டாவது விஷயம் இங்கே சொல்லுவோம், பாஜகவை ஏன் கூட்டணி வைக்கிறாங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கிறாங்கன்னா என்ன செய்யறது? இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வெறும் 40 எம்பி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரி 70க்கு மேல 80க்கு மேல இருந்துச்சுன்னா எந்த தேசிய கட்சியும் கூட்டணி வைக்க தேவையில்லை. ஆகையினால் வெறும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரியும் சேர்த்ததனால வேற வழி இல்லாம தான் தேசிய கட்சியோட திமுக காங்கிரஸ் தூக்கிட்டு இருக்குது, அதிமுக பாஜகவை தூக்கிட்டு இருக்கு. இதுதான் யதார்த்த நிலை. இன்னொரு விஷயம் அடுத்து நம்ம பார்ப்போமே, இங்க மக்கள் தொகை மக்கள் தொகை எப்படி இருக்கிறது அதை பத்தி தான் இந்த மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம இதை முடிவு பண்ண முடியாது. இன்னொரு திரு ஆஸ்பேர் சுவாமிநாதன் சார் அவங்கள 2010 அவங்க சொன்ன செய்தியை தான் ஜெயலலிதா அம்மா அவங்களை கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு சொன்ன கருத்து, இனிமேலுக்கு சமூக வலைதளங்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், அதனால தான் அங்க ஐடி விங்கே ஒன்று உருவாக்கி இன்னைக்கு அது ராஜ் சத்யன் அவர்கள் அதுக்கு தலைமை தான் இருக்கிறாரு. அதே மாதிரி தான் இங்க இன்னொன்று விஷயம் சிறப்பு அமலாக்கத்துறை மரியாதைக்குரிய பொன்ராஜ் சார் அவர் ஐயா அப்துல் கலாம் இருந்ததுனால தான், அவர் சொன்னதுனால தான் சிறப்பு அமலாக்கத்துறை அது உருவாக்கி அது முதலமைச்சர் கையிலே வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்த கட்சி அதிமுக சார். அதை விட நல்ல திட்டங்கள் எல்லாம் அதிமுக அடுத்த ஆட்சியில் கண்டிப்பா கொண்டு வரும். நீங்க சொல்றது குளிர்சாதனங்களுக்கு ஓகே, பொதுமக்கள் அப்படி இல்லை. ஓகே, ஆட்சி பொறுப்புக்கே அதிமுக வரும்போது உறுதியாக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. மக்களின் முடிவு என்னன்னு பாப்போம். 2ஆம் இடத்திற்கான போட்டியில அதிமுக அது தவறான தகவல், பொய்யான தகவல், மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான